வெல்கம் டு கொத்தனார் 360 வாழ்க வளமுடன். இன்றைக்கு வீடியோவில் ஒரு சென்ட் இடத்தில் 1 பிஹெச்கே கூலிங் சீட் வீடு கட்ட எவ்வளவு செலவாகும், எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு வாங்க வேண்டும், அதனுடைய விலை எவ்வளவு, மொத்த செலவு எவ்வளவு, எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு கூலி கொடுக்க வேண்டும், வீட்டை தவிர தண்ணீர் தொட்டி கட்ட எவ்வளவு செலவாகும், காம்பவுண்ட் கட்டி கேட் வைக்க எவ்வளவு செலவாகும், கழிவுநீர் தொட்டி செப்டிக் டேங்க் கட்ட எவ்வளவு செலவாகும் என்று ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்க்கலாம். வீட்டின் அறைகள்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 11 ஒரு பெட்ரூம், 10க்கு 11 ஒரு ஹால், 6க்கு 8 ஒரு கிச்சன், 6க்கு 4 ஒரு டாய்லெட் பாத்ரூம். இந்த அளவுகளை கொண்ட ஒரு கூலிங் சீட் வீடு கட்ட சிமெண்ட் 70 பேக் தேவைப்படும். ஒரு பேக் சிமெண்ட் 300 ரூபாய் என்றால் 70 பேக் சிமெண்டிற்கு 21,000 ஆகும். கருங்கல் 5 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் 3600 என்றால் 5 யூனிட் கருங்கல்லிற்கு 18,000 ஆகும். 1.5 இன்ச் ஜல்லி 1 யூனிட் தேவைப்படும். 4,500 ரூபாய் ஆகும். எம் சாண்ட் 6 யூனிட் தேவைப்படும். 1 யூனிட் 5,500 ரூபாய் என்றால் 6 யூனிட் எம் சாண்டிற்கு 33,000 ஆகும். பி சாண்ட் 1 யூனிட் தேவைப்படும். 6,000 ஆகும். சாலிட் பிளாக் 1,600 கல் தேவைப்படும். அதாவது சாலிட் பிளாக்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஹாலோ பிளாக்னு சொல்லுவாங்களே அதே தான், ஆனால் ஓட்டை இல்லாமல் ஃபுல்லாக மோல்டாக இருக்கும், அந்த கல் தான். ஒரு கல் 36 ரூபாய் என்றால் 1,600 சாலிட் பிளாக்கிற்கு 57,600 ரூபாய் ஆகும். கிச்சன் ஸ்லாப் அமைக்க கடப்பக்கல் ஒரு 60 ஸ்கொயர் ஃபீட்டிற்கு வாங்க வேண்டி வரும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 50 ரூபாய் என்றால் 3,000 ஆகும். அடுத்து டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ் 280 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 50 ரூபாய் என்று வாங்கினால் 14,000 ஆகும். வால் டைல்ஸ் 150 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபாய் என்று வாங்கினால் 6,000 ஆகும். எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் பொருட்கள் வாங்க 50,000 ஆகும். மெயின் டோர் 1, ரூம் டோர் 1, பாத்ரூம் டாய்லெட் டோர் 2, ஜன்னல் 4, இவை அனைத்தையும் வாங்க 60,000 ஆகும். பெயிண்ட் வாங்க 23,000 ஆகும். கூலிங் ஷீட், ஆங்கிள் மற்றும் ஃபிட்டிங் செய்ய கூலி அனைத்தும் சேர்த்து 48,000 ஆகும். கூலிங் சீட் பதிக்க ஸ்கொயர் ஃபீட் 120 முதல் 160 வரை செய்கிறாங்க. கூலிங் சீட், ஆங்கிள் மற்றும் கூலி அனைத்தையும் சேர்த்து. ஃபோம் சீட் பதித்து அதற்கு மேல் கூலிங் சீட் பதித்தால் ஸ்கொயர் ஃபீட்டிற்கு 20 ரூபாய் அதிகமாகும். அடுத்து எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு கூலியாகும் என்று பார்க்கலாம். மேஸ்திரி வேலைக்கு 1,10,000 ஆகும். எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் வேலைகள் செய்ய 25,000 ஆகும். பெயிண்ட் வேலை செய்ய 10,000 ஆகும். டைல்ஸ் பதிக்க 7,000 ஆகும். ஆக மொத்தம் பொருட்கள் மற்றும் கூலி இரண்டையும் சேர்த்து எவ்வளவு ஆனது என்று பார்ப்பதற்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க. இந்த வீட்டினுடைய அஸ்திவாரம் பூமிக்கு கீழ் 2 அடி, பூமிக்கு மேல் 1.5 அடி, மொத்தம் 3 அடி. பேஸ்மெண்ட்டிற்கு ரஃப்கல் மற்றும் சைஸ்கல் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் செலவு கூடும். பேஸ்மெண்ட் ஃபில் பண்ண மேடை மண் தனியாக வாங்கலை. அஸ்திவாரம் மற்றும் செப்டிக் டேங்க் தண்ணீர் தொட்டி எடுத்த மண்ணே போதுமானது. சாலிட் பிளாக் பயன்படுத்துறதுனால ஃப்யூச்சரில் சீட்டை பிரிச்சுட்டு கான்க்ரீட் கூட போட்டுக்கலாம். அதற்கு மேலே ஒரு ஃப்ளோர் கட்டணும்னா அஸ்திவாரம் 3 முதல் 3.5 அடி அல்லது பூமி கெட்டி வரும் வரை குழி பறித்து அஸ்திவாரம் போட வேண்டும். ஃப்யூச்சரில் கான்க்ரீட் போட மாட்டேன்னு சொன்னால் சாலிட் பிளாக்கிற்கு பதிலாக ஹாலோ பிளாக் பயன்படுத்துங்க, செலவு குறையும். ஃப்யூச்சரில் மாடிப்படி அமைத்தால் பாத்ரூம் டாய்லெட்டின் மேல் வருமாறு அமைத்து கொள்ளலாம். செங்கல்ல பயன்படுத்தி தான் கட்டுவேன் என்று சொன்னால் செலவு மிகவும் அதிகமாகும், ஆனால் மிகவும் தரமானதாக இருக்கும். நீங்கள் எந்த கல் பயன்படுத்தினாலும் சரி, அந்த கல்லின் தரத்தை பார்த்து வாங்குவது நல்லது. வீட்டிற்கு உள்ளே வெளியே 2 கோட் ஒயிட் வாஷ் மட்டும். ஜன்னல் கதவிற்கு பெயிண்ட், ஆங்கிளுக்கு பெயிண்ட், அவ்வளவுதான். பட்டி பார்த்தால் செலவு அதிகமாகும். எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் பொருட்கள் பிராண்டட் வாங்கினா செலவு அதிகமாகும். ஒரு சென்ட் இடத்துல ஒரு பிஹெச்கே வீடு கட்ட பொருட்கள் மற்றும் கூலி இரண்டையும் சேர்த்து 4,96,100 ரூபாய் ஆகும். வீட்டை தவிர தண்ணீர் தொட்டி,
கழிவுநீர் தொட்டி, சோக் பிட் அமைக்க, காம்பவுண்ட் கட்டி கேட் வைக்க, வீட்டிற்கு வெளியே காலி இடத்தை தளம் வைக்க என்று 1,50,000 செலவாகும். நான் சொன்ன இந்த செலவு ஒரு தோராயமான கணக்கு மட்டுமே. பொருட்களின் விலை மற்றும் கூலி ஊருக்கு ஊர் சிறிது மாறுபடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஊரில் கூலிங் ஷீட் பதிக்க ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு என்று தெரிந்தால் ஊர் பெயருடன் கமெண்ட் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும். மேலும் வீடு கட்டும் செலவு, வீடு கட்டும் முறை, வீடு கட்டுவது எப்படி, வீடு கட்டும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன, இந்த மாதிரி வீடு கட்டுவதை பற்றிய பல விஷயங்களை தெரிந்து கொள்ள கொத்தனார் 360 சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.